மன்னார் பொது வைத்தியசாலையில் மரணித்த இளம் தாய் சிந்துஜாவுக்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நடத்தப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் இது. மன்னார் ஆஸ்பத்திரி முன்னுக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். சிந்துஜாட சாவுக்கு காரணமான அதே நேரத்துல டியூட்டி பார்த்த பொம்பளைகளோ ஆம்பளைகளோ அவ்வளவு பேரையும் வெளியேற்றணும். அந்த பிள்ளைக்கு நீதி வேணும். அந்த பிள்ளைகளை வருங்காலம் மணியாம போக கூடாது. அந்த பிள்ளைக்கு தாய் இல்லாம இருந்து வளர்ற பிள்ளைக்கு நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும். பற்றி நாங்கள் ஒரு சிறிய காண்டனம் ஒன்றை வைக்கின்றோம். அது இந்த வைத்தியசாலையில் வைத்தியர்களின் கவன இனத்தினால் எந்த உயிரும் பறிபோக கூடாது. அது ஒரு குழந்தை, ஒரு தாய் சம்பந்தப்பட்டது. எனவே இந்த வைத்தியசாலையில் நீதி வேணும். எங்களுக்கு வைத்தியராக இருந்தாலும் நல்ல வேலை செய்யற வைத்தியர்கள் இருக்கிறாங்க, அசட்டை இனமான ஆட்களும் இருக்கிறார்கள். எனவே மனச்சாட்சியின்படி வேலை செய்கிற வைத்தியர்கள் இந்த மன்னார் மக்களுக்கு உதவும்படி மக்கள் சார்பாக நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். வைத்தியத்துறையில் இன்னும் அவர்கள் அசற்ற இனத்தை விட்டு விலக்கி மக்கள் அனைவரும் தங்களுடைய ஏழை மக்கள் மன்னார் ஆஸ்பத்திரிக்கு வர்றது கூட. அப்ப ஏழை மக்களை நாங்க கருணை கொண்டு முதலாவது அங்கே இருக்கிற ஆக்கள் மென்போடும் இரக்கத்தோடும் மக்களை அணுக வேண்டும். உடனே செய்ய வேண்டிய சிகிச்சையும் இருக்கு, காலந்தாழ்த்துற சிகிச்சையும் இருக்கு. உடனடியாக செய்ய வேண்டிய சிகிச்சையை அவர் உடனடியாக செய்து இந்த இனிமேல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இங்க நடைபெறாமல் பாதுகாப்பது அரச கடமை, இங்க இருக்க வைத்தியர்களின் கடமை. இதை நாங்கள் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்க இங்க ஏன் கூடி நிக்கிறோம்னு சொன்னா, இந்த சிந்திஜாண்ட பிள்ளைக்கு நடந்த குழுக்களை வீடியோ ஆரம்பத்திலே அடுத்து முதல்ல இருந்து சொல்லுவோம். இங்க கூடி நிக்கிறோம்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க ஒரு நீதியை கேட்டு இதுல நிக்கிறோம். சிந்துஜாக்கு நடந்த மரணம் மாதிரி இனிமேல் யாருக்குமே எந்த ஒரு பெண்ணுக்கோ இல்லது ஆணுக்கோ இந்த மருத்துவத்துறையில எந்த ஒரு குழந்தைகளுக்கோ யாருக்குமே இப்படி ஒரு துர்ப்பாக்கியமான மரணம் நிகழக்கூடாது. இது கொலை, மரணம் இல்லை, இது கொலை.
இவங்கட கவனை இல்ல, கவலை அந்த புள்ளைய கவனிக்காம இவங்க நைட்டு 2 மணிக்கு அந்த புள்ள அதுல வந்தது. அந்த 2 மணியில இருந்து விடியப்புறம் 6 மணி வரைக்கும் இந்த புள்ளைய யாருமே பார்க்கல. அந்த தாயும் ஓடி ஓடி ஒவ்வொருத்தரா இழுத்து வாங்க இந்த புள்ளைய பாருங்க, இந்த பிள்ளைய நிலைமையை பாருங்கன்னு அந்த தாய் அதுல கிடந்து கத்தி கூட யாருமே அதுல டியூட்டில இருந்த டாக்டர் என்ன செய்து, டியூட்டில இருந்த டாக்டர் தான் போக முடியாட்டி இன்னொரு டாக்டரை அனுப்ப வேண்டியதானே. அந்த அதுல இருந்த நர்ஸ்மார், அதுல இருந்த தாதியர் எல்லாம் இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, போனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. போனை புடுங்கி போடுங்க அங்க லொக்கர்ல. நீங்க டியூட்டிக்கு வர நேரம் போன்ல விளையாடாதீங்க, போனை விட்டுட்டு மனுஷரை கவனிங்க. உங்களுக்கு சம்பளம் நீங்க வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. மனுஷர உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள் உங்களுக்கு கடவுளுக்கு பக்கத்துல உங்களோட பேரை வச்சிருக்காங்க. மருத்துவத்துறையில டாக்டரை பிடிச்சி சிறையில போட்டீங்களே, நீதி கேட்க வந்த டாக்டரை. அப்ப நாங்க கேட்டா எங்களை எங்க கொண்டு போடுவீங்க? நீங்க டாக்டரையே பிடிச்சி போட்டுட்டீங்க. அப்ப உங்களை நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க, உங்களை எதிர்த்து கதைக்க கூடாது. கதைச்சா கொண்ட நீங்க ஜெயில போட்டுருவீங்க. உங்களோட தொழிலை நீங்க செய்யுங்க, உங்களோட நீதியை நீங்க காட்டுங்க. உங்களுக்கு விசுவாசம் ஆயிருங்க, நீங்க எடுக்கிற சம்பளத்துக்கு விசுவாசம் ஆயிருங்க. கடவுளுக்கு பயப்படுங்க. கடவுளுக்கு அடுத்த பொருள்ல உங்களை வச்சு கும்பிடுறாங்க மக்கள். டாக்டர் காப்பாத்துற உயிரண்டு, நீங்களே உயிரை எடுத்தீங்கடா. மற்றவங்களை என்ன செய்வீங்க? ஒரு கொலை செய்தா பிடிச்சி போடுறீங்க தானே ஜெயில. கொலை செய்தா அவனுக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. அப்ப நீங்க இவங்களை என்ன செய்ய போறீங்க? மருத்துவத்துறையில செய்யற கொலைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? மக்கள் எல்லோருமே அந்த பச்சை மன்ற நிலைமை என்ன, அந்த பாலகன் தாயிர பாலை குடிக்காம இப்ப அது எப்படி ஒரு புட்டி பால் குடிச்சு வளருது? அந்த குழந்தைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே நிகழக்கூடாது. இதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும். அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்க போராடுவோம். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க, துள்ள துடிக்க வந்து கொண்டுட்டாங்க. இந்த பிள்ளைய வந்து பார்க்காம வெள்ளாம கொண்டுட்டாங்க. என் பிள்ளை விதி வந்து சாவையும் இல்லை, வருத்தத்துல சாவையும் இல்லை. இவங்க பார்க்காம தான் இந்த பிள்ளைய கொண்டாங்க. இந்த பிள்ளைய கொண்டவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கவே வேணும். இனி வருங்கால பிள்ளைகளுக்கு சரி ஒரு விடுதலை காட்டணும். எந்த பிள்ளைக்கு கிடைச்சது மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கவே கூடாது. எந்த பிள்ளைய வீட்டுல இருந்து நான் 1 மணிக்கு கொண்டு வந்தாரு. இங்க 2 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டல்ல விட்டு ஆம்புலன்ஸ்ல விட்டு இறங்கினோடனே வீச்சாறு பண்ணது நடக்க இல்லாத வீச்சாறு பண்ணது தான் கொண்டு போனாங்க. கொண்டு போய் ஓபிடியில டாக்டர் மாட்டேன் அவதான் வாக்குமூலம் கொடுத்து 15 வெளியே கொஞ்சம் இருந்தேன். 15 6ஆம் வாட்டுக்கு கொண்டு போய் 6ஆம் வாட்டுல பொங்கல் கட்டில கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு அப்ப மிஸ் கேட்டா என்ன பிரச்சனை, நாங்க பிரச்சனையே சொன்னா போய் நீங்க கல்வியெல்லாம் துப்புர வாங்கன்னு சொன்னாங்க. கல்வி துப்புர பண்ணிட்டு வந்தோன்னா முன்கட்டில போட்டாங்க. முன்கட்டில போட்டு என் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆக்சிஜன் இது பிரஷர் பாக்குற மிஷினை மட்டும் கூட்டினாங்க. டிபி பாக்குறதையும் போட்டுட்டு மிஸ்மார்கள் எல்லாம் வாங்க ரூமுக்குள்ள இருந்து அதை தான் பார்த்து கொண்டே இருந்தாங்க. விடிய மாட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு டாக்டர்மார் வரையும் இல்லை, பிள்ளைய பார்க்கவும் இல்லை. 6 மணிக்கு எழுந்து திருப்பி அந்த பிள்ளைக்கு பிளட் போக தங்கிருச்சு. நான் கூப்பிட்டு சொன்னதுல கூட்டிக்கிட்டு இருந்த மிஸ்மார்ட்ட சொன்ன, பாருங்க ராத்திரி கொண்டு இன்னும் இந்த பிள்ளைக்கு ஒரு இதுவுமே பார்க்கல, இந்த பாருங்க திரும்ப பிளட் போகுது, என்னதுக்காக நாங்க என்னதுக்கு கொண்டு வந்தோம் பிள்ளைய. அம்மா கிளீன் பண்ணுங்கம்மா, பிள்ளைய குளிப்பாட்டி கொண்டுகிட்டு வாங்கம்மா, விடிய இப்ப டாக்டர் இப்ப 7 மணிக்கு வருவாரு பார்க்கன்னு சொல்லி என் பிள்ளைய போய் அதே தான் துவைச்சு உடுப்பு துவைச்சு நல்லா குளிச்சு போட்டு வந்து கதிரையில உட்காந்து, அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டா. நான் இடியப்ப வாங்கிட்டு போய் அங்க குடுக்கைக்குள்ள திருப்பி பிளட் போக துவங்கிட்டு அதுக்கப்புறம்தான் மிஸ்ஸ கூப்பிட்டு சொன்னேன், என்ன மிஸ் இப்படி போகுது, நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களான்னு போய் இழுத்து கொண்டு வந்து காட்ட. அதுக்கப்புறம் புள்ள மயங்கிருச்சு. பிள்ளைய மிஸ்மாரோட சேர்ந்து நான் தான் தூக்கி கட்டில போட்டு பிறகுதான் டாக்டர்மார் வந்து அந்த பிள்ளைய மயக்கத்தை எடுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் சேலைன்னு போடுறாங்க, ரத்தத்தை பாத்துறாங்க. ஒரு 3/4 மணித்தியாலம் அங்கனே வச்சு மினக்கடுத்தி போட்டு டிக்கெட்டு கொண்டு போனாங்க. அம்மா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இவரை 11 மணிக்கு டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா பிள்ளை பிளட் போய் சேல் இழந்துட்டு பிள்ளைக்கு மூச்சு விடுற சேல் இல்ல, வயறு இல்லதான் நாங்க மூச்சு எடுக்கிறோம், நீங்க கடவுளை வேண்டிக்கிறீங்க. நான் கடவுளை வேண்டேன்னா நான் வீட்டுலயே வச்சு வேண்டுவேனே டாக்டர், என்னத்துக்கு உங்கள்கிட்ட நான் இங்க பிள்ளைய கொண்டு வர சாமத்துல பச்சை பிள்ளைய தூக்கிக்கிட்டேன்னு